ஏன்னா எங்க அம்மாவோட பேர் கூட தேன்மொழி சார். இல்லை அது ஏன்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம போட்டுட்டு தேன்மொழிக்கு THEN MOZHIன்னு போட்டுருவோம். அது என்னன்னு கேட்டாக்கா அந்த இசட் இதில் வந்து ஒரு பேருனுடைய சீக்ரெட் என்னன்னாக்கா தேன்மொழி. தேனுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃபு, மொழிங்கிறது செகண்ட் ஆஃப் லைஃபு. ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃபு ஒவ்வொரு மனுஷனுக்கு 37 வயசு, செகண்ட் ஆஃப் லைஃபு அதுக்கப்புறம். அப்போ அவங்களுக்கு தேன்மொழி வச்சாவே பிரச்சனை வந்துருமானாக்கா ஃபர்ஸ்ட்டில் நல்லா போகும், செகண்டில் தொந்தரவு கொடுக்கும். இப்படி ஒரு கணக்கு இருக்குது. ஒவ்வொரு பேரையும் எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கேன்னு இருக்குது எல்லா பேருக்கும். அப்போ இசட்டே நான் கொடுக்க மாட்டேன். இசட்டை முதல்ல தூக்கிட்டு அதுக்கு நம்ம போட போகிறோம் என்ன பண்ணுவோம், தேன்மொழிக்கு இசட்டை தூக்கிட்டா மொழி MOLYLIன்னு போட்டிருப்போம், மொழி அப்படின்னு போடுவோம். வேறு வழி. அந்த முதல்ல ஒன்று சொல்ல வந்தேன் இல்லையா, தமிழ்லேயே இப்போ இது யாருன்னா பதில் சொல்லட்டும். இப்போ எனக்கு ஒரு தமிழ் ஆசிரியர் 38 வருஷம் தமிழ் இதெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட நான் தமிழில் பேசுங்கிறார். நான் அதெல்லாம் பேசலாம் முடியல. நான் சொல்லிட்டு நீங்கள் திருப்பி தமிழே பேச மட்டும் பேசுங்கிறார், விட்டுட்டேன். அதெல்லாம் சரி. ஜன்னல்னு ஒன்று இருக்குது, ஜன்னலுக்கு தமிழில் எழுத்து என்னன்னு நான் கேட்டேன். அப்படியே மண்டே சொல்லி நான் சொல்லிட்டேன் சாளரம்னு சொல்லாதீங்கன்ட்டேன். சாளரன்றது அது சாளரம் வராது. சாளரன்றது என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஜன்னல் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு மேலே ஒரு உயரமான பில்டிங்கில் மேலே இருக்கும். இந்த ஒரு கட்டணம் ஒரு இது ஜாலி மாதிரி இருக்கும். ஜாலி இல்லையா, அதுக்கு பேர் தான் சாளரம். ஜன்னல் கிடையாது. அது ஜன்னல்னா இதுக்கு ஜன்னலும். இப்போ இதுவே இதுக்கு வந்து பக்கத்தில் ஒரு ஜாலி மாரி வைக்கிறோம், பக்கத்தில் இருக்குன்னு வைங்களேன், அதை நீங்கள் ஜன்னல் சொல்லுவோமா, அதுதான் வந்து சாளரம். அப்போ ஜன்னலை நம்ம என்ன கண்டுபிடிக்கல. தமிழ் வார்த்தையே இல்லை, எங்கே சொல்லுங்க, எனக்கு தெரியல. அவர் அதை கேட்டோட ஆடிக்கு போயிட்டார். அது 38 வருஷம் தமிழ் வாத்தியார் வேலையை எனக்கு ஒரு செகண்டில் தூக்கி போட்டீங்களேன்னு. இல்லைங்க ஐயா, அது அப்படி கிடையாது. இல்லை எனக்கு தெரியல, உங்களுக்கு நீங்கள் கேட்டு எது சொல்லுங்க. இல்லை அதுக்கு இல்லைன்ட்டார். ஆமாம், ஜாங்கிறது வடமொழி சொல் இல்லையா. இதில் நான் சொல்ல வந்தது என்னன்னாக்கா, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எழுத்து ஒரு மொழிக்கும் இன்னொரு மொழியும் கனெக்டிவிட்டி இல்லாதது எதுவுமே கிடையாது. தமிழுக்கே அப்படி இருக்குது, ஹிந்திக்கும் அந்த கதை தான்.